श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने आञ्जनेयमदिपाडलाननं काञ्चनाद्रिगमनीय विग्रहं पारिजातधरमूलवासिनं भावयामि भवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम् जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेय स्वामिकी जय. ராமாயண மகாத்மியம் அத்தியாயம் 4. சைத்திர மாதத்துல ராமாயணத்தை கேட்பதால் ஏற்படுகின்ற பலன்கள். கலிகனுக்கும் உத்தங்கனுக்கும் இடையில நடக்கிற உரையாடல். நாரதர் சொல்றார், போன அத்தியாயத்துல மாசி மாதத்துல நடக்கிறதுனால ராமாயணம் படிக்கிறதுனால ஏற்படுகின்ற பலன்களை சொல்லி இருந்தேன். இந்த அத்தியாயத்துல சைத்திர மாசம், அதாவது சித்திர மாசத்துல ராமாயணம் படிக்கிறதுல ஏற்படுகின்ற பலன்களை சொல்ல போறேன். ராமாயண மகாத்மியம் எல்லா பாவங்களையும் போக்க வல்லது, புண்ணியம் தருவது, எல்லா துயரங்களையும் அழிப்பது, பெண்கள் மற்றும் 4 வருடத்தாருக்கும் அவர்கள் விரும்பியவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடியது, எல்லா விரதங்களின் பலன்களையும் கொடுப்பது, தீய கனவுகளை அழிக்கக்கூடியது, பெரும் பேற்றை அளிப்பது, இகலோக பரலோக சைக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த விஷயத்தில் ஒரு பழைய வரலாற்றை நம்முடைய ஆன்றோர் தெரிவிக்கின்றார்கள். அந்த வரலாற்றை படிப்பவர்கள் கேட்பவர்களின் எல்லா பாவங்களும் நசித்து போகின்றன. முன்பொரு காலத்தில், கலியுகத்தில் கட்டுப்பாடுகளே இல்லாமல் கலிகன் என்பவன் ஒருவன் திரிந்து வந்தான். பிற பெண்களையும் பிற சொத்துக்களையும் அபகரிப்பதையே தொழிலாக கொண்டவன். எப்போதும் பிறரை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருப்பான். எல்லா பிராணிகளையும் துன்புறுத்துவான். 100 ஆயிரக்கணக்கில் அந்தணர்களையும் பசுக்களையும் கொன்று போட்டு இருக்கிறான். தேவாலய சொத்துக்களையும் பிறருடைய செல்வத்தையும் அபகரிப்பதிலேயே எப்பொழுதும் ஈடுபட்டிருந்தான். அவன் செய்த பாவங்கள் கணக்கில் அடங்கவே அடங்காது. கோடி வருஷங்கள் எண்ணினாலும் அவனுடைய பாவங்களுக்கு முடிவு காண முடியாது. மகா பாவியும் பிராணிகளுக்கு யமன் போன்றவனுமான அவன் ஒரு சமயம் எல்லா செல்வச் செழிப்புகளும் நிறைந்ததாகிய சவ்வீரம் அப்படிங்கிற ஊருக்கு வரான். அந்த ஊர்ல அழகான ஆடை அணிகலன்கள் அணிந்த யுவதிகள், சுத்தமான நீர் நிரம்பிய தடாகங்கள், பல வகையான பொருட்களை விற்கும் விதவிதமான கடைகள் ஆகியவற்றால் அந்த நகரம் செல்வச் செழிப்போடு மிக அழகாக விளங்கியது. அந்த நகரத்தின் நடுவில் இருந்த பூஞ்சோலையில் பகவான் ராமனுடைய திருக்கோவில் விளங்கியது. அந்த ஆலயத்தின் கோபுரத்துல நிறைய தங்க கலசம் இருக்கத பாக்குறான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். இங்க இருக்கக்கூடிய ஏராளமான தங்கத்தை திருடிக்கொண்டு செல்லலாம் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிறான். திருடிக்கொண்டு சென்று விடுவது அப்படின்னு நினைச்சு நிச்சயம் பண்ணிட்ட பின்னாடி அவன் அந்த திருக்கோவிலுக்குள்ள போறான். அங்கே அமைதியானவரும் இறை தத்துவங்களின் உண்மையை தெளிவாக உள்ளது உள்ளபடி அறிந்தவரும், திருமாலினுடைய சேவையில் சதா மனத்தை வைத்திருப்பவரும், தவத்தினுடைய நிலைக்கலனும் தனியாக இருந்தவரும், கருணை மிக்கவருமாகிய உத்தங்கர் என்ற அந்தனரை பார்க்கிறார். அவருக்கு பொருள் மேல எந்த விதமான பற்றும் கிடையாது. தியானத்துல ஆர்வமுடையவர். அவரை அங்க பார்த்ததும் இவர் என்னுடைய திருட்டுக்கு தடையா இருக்காரே அப்படின்னு நினைக்கிறோம். அதனால சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நட்ட நடுநிசியில் கோவிலுக்குள்ள புகுந்து கோவிலினுடைய தெய்வத்தின் சொத்துக்களை எல்லாம் திரட்டுகின்றான். அப்பொழுது உத்தங்கர் அங்கு இருப்பதை பார்த்துவிட்டு தான் திருடியதை வெளியில் சொல்லிவிடுவாரோ என்று எண்ணி அவரை கொல்ல விரும்பி அவருடைய மார்பில் தன் காலை வைத்து அழுத்தி கையினால் அவருடைய கழுத்தினை திருகி உடைவாளை எடுத்து அவரை கொல்லுவதற்கு முற்படுகின்றான். தன்னை கொல்வதற்கு முடிவு செய்துவிட்ட அவனை பார்த்து உத்தங்கர் கேட்கிறார், ஐயனே, நான் என்ன கெடுதல் செய்தேன் என்று என்னை வீணாக கொல்ல முயற்சிக்கிறீர்கள்? ஈசரே, நான் உங்களுக்கு என்ன கெடுதல் செய்தேன் என்பதை சொல்லுங்கள்.
குற்றம் செய்தவனை தேடி கண்டுபிடித்து தண்டனை கொடுப்பது என்பது உலக வழக்கம். ஆனால் குற்றமே செய்யாதவனை நல்ல பண்புள்ள மனிதர்கள் வீணாக துன்புறுத்துவதே இல்லை. அமைதியான மனத்தை உடைய நல்லோர்கள் தன் பகைவர்களிடமும் அறிவிலிகளிடமும் கூட சில நற்குணங்கள் இருப்பதை எண்ணி பார்த்து அவர்களிடமும் பகைமை பாராட்டுவதில்லை. யார் ஒருவர் தன்னை அடிக்கடி இழித்துக் கூறுவதை கேட்டும் பொறுமையுடன் இருக்கின்றார்களோ அவர்களை உத்தமமான மனிதன் என்று கூறுகின்றார்கள். அவனே பகவான் விஷ்ணுவுக்கு பிரியமானவன் என்றும் கொண்டாடப்படுகின்றார். பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்கள் தன்னை அழிக்க வரும் சமயத்தில் கூட யாரிடமும் விரோதம் பாராட்டுவதே இல்லை. சந்தன மரத்தை வெட்டும் கோடரியை கூட அது பழிதீர்த்துக் கொள்வதில்லை. மாறாக அதனுடைய முனையில் நறுமணம் வீசுமாறு செய்து விடுகின்றது. என்ன ஒரு கஷ்டம் பாருங்கள். இது மிகவும் பலம் வாய்ந்தது. மக்களை பல விதங்களிலும் தாக்கி துன்புறுத்துகின்றது. மக்களுடைய உறவை துறந்து வசிப்பவனும் கூட தீயவர்களால் துன்புறுத்தப்படுகின்றான். எந்த குற்றமும் செய்யாதவனையும் கூட இந்த உலகத்தில் தீயவர்கள் கஷ்டப்படுத்துகின்றார்கள். செம்படவர்கள், கோள் சொல்பவர்கள், வேடர்கள் ஆகியோர் இவ்வுலகில் காரணம் ஏதுமில்லாமலேயே மற்ற பிராணிகளிடம் பகைமை பாராட்டுகிறார்கள். ஆகா, மாயைக்குத்தான் எவ்வளவு ஆற்றல்! உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் மயக்கி விடுகின்றது. புதல்வன், நண்பன், மனைவி முதலியோர்கள் மூலம் எல்லா விதமான துக்கங்களிலும் அவனை ஆழ்த்தி விடுகின்றது. பிறர் பொருளை திருடி ஒருவன் தன் மனைவி மக்களை போஷிக்கின்றான். ஆனால் அவனுக்கு என்ன லாபம்? கடைசியில் அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னந்தனியாகத்தான் தான் செய்த பாவத்திற்கு அனுபவிக்கின்றான். என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என் மனைவி, என் குழந்தைகள், என் சொத்து என்று இந்த மமகாரமானது மனிதர்களை வாட்டி வதைக்கின்றது. செல்வத்தை சம்பாதித்து உறவினர்களுக்கு தாராளமாக கொடுத்து வரும் காலம் வரையில் அவர்கள் இவனிடம் ஒட்டிக்கொண்டு சுகத்தினை அனுபவிப்பார்கள். ஆனால் முறைகேடான வழிகளில் பணம் சம்பாதித்ததன் பயனான பாவங்களை இவன் மட்டுமே அனுபவிக்கின்றான் என்று உத்தங்கர் கலிகனிடம் சொல்கின்றார். உத்தங்கர் சொன்னதை கேட்டு மனதிற்குள் ஆலோசித்து பார்த்து மனம் பதறினான் கலிகன். கைகளை கூப்பிக்கொண்டு மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று பல தடவை கெஞ்சினான். அந்த பெரியவருடைய கூட்டுறவினாலும் திருமாலுடைய சன்னதி விசேஷத்தாலும் அந்த தீயவன் தன்னுடைய பாவங்கள் ஒழிந்து மிகவும் தன்மேல் பரிதாபப்பட தொடங்கினான். ஐயோ, நான் கணக்கில்லாமல் இவ்வளவு பாவங்களை செய்திருக்கின்றேனே. உத்தமரே, தங்களை பார்த்தவுடன் அவைகள் எல்லாம் மறைந்து போய்விட்டன. ஐயனே, என்னுடைய அறிவு சதா பாவத்தையே சிந்தித்துக் கொண்டிருந்தது. எப்பொழுதும் பாவச் செயல்களையே செய்து கொண்டிருந்தேன். எனக்கு எவ்வாறு மேன்மை ஏற்படும்? நான் யாரை அடைக்கலம் புக வேண்டும்? ஒரு பிறவிகளின் செய்த பாவங்களின் கணக்காக இப்பிறவியிலும் தீய குணங்களை உடையவனாயிருந்தேன். இந்த ஜென்மத்திலும் கணக்கில்லாமல் பாவங்கள் செய்திருக்கின்றேன். இந்த நிலையில் எனக்கு என்ன கதி கிடைக்கப் போகின்றதோ என்று வேதனைப்படத் தொடங்கினான். யார் ஒருவன் தன் தவறுகளை உணர்ந்து திருந்துகின்றானோ அவன் மகாத்மாவாகி விடுகின்றான் அல்லவா? ஆகவே கலிகனிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட உத்தங்கர் அவனிடம் கூறுகின்றார், நன்று, மிக நன்று. உன்னுடைய அறிவும் தெளிவும் பிரகாசம் பெற்றுவிட்டது. அதனால்தான் உலக வாழ்க்கை என்னும் தீரா துன்பத்தை நீக்கும் வழியை தெரிந்து கொள்ள விரும்புகிறாய். சைத்திர மாத வளர்பிறையில் 9 நாட்கள் பக்தி பாவத்துடன் ராமாயணத்தை கேட்பாயாக. அதை கேட்ட மாத்திரத்திலேயே மனிதன் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட்டு விடுகின்றான். உத்தங்கரின் உபதேசத்தை கேட்ட அந்த வினாடியிலேயே கலிகன் என்ற துஷ்டன் பாவங்கள் நீங்க பெற்று ராமாயணத்தை கேட்டு உடனேயே மரணமடைந்தான். உயிரிழந்து தரையில் வீழ்ந்துவிட்ட அந்த துஷ்டனை கண்டு கருணையுள்ள உத்தங்கர் மிகவும் வியப்படைந்து பகவான் ஸ்ரீஹரியை தோத்திரம் செய்தார். ராமாயணத்தை கேட்டு பாவங்கள் நீங்க பெற்று தேவலோகத்திலிருந்து வந்த விமானத்தில் ஏறிக்கொண்ட கலிகன் உத்தங்கரை பார்த்து நமஸ்கரிக்கின்றார். மகா பாபங்களின் விளைவான துன்பங்களில் இருந்து தங்கள் அருளால் நான் விடுபட்டு விட்டேன். பேரறிஞரே, தங்கள் திருவடிகளில் விழுந்து வணங்குகிறேன். நான் செய்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டும். இவ்வாறு கூறிவிட்டு கலிகனானவன்
மாமுனிவரான உத்தங்கர் மீது தேவலோக மலர்களை மழையாக பொழிந்தான். 3 முறை அவரை வலம் வந்து நமஸ்காரம் செய்தான். எல்லா வகையான போகப் பொருள்கள் நிரம்பியதும் அப்சர பெண்டீர்கள் கூட்டமாக இருந்ததுமான விமானத்தில் ஏறி பகவான் ஸ்ரீஹரியின் வாசஸ்தலமான பரமபதத்தை அடைந்தார். சூதமுனிவர் கூறுகின்றார், ஆகவே வேத விற்பன்னர்களே, சைத்திர மாத வளர்பிறையில் மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் தொடர்ந்து 9 நாட்கள் ராமாயணத்தை கேளுங்கள். மேலும் ராமாயணம் எல்லா ருதுக்களிலும் படித்து பயனடையத்தக்கது. இவ்வாறு ஸ்ரீஹரியை வழிபடுபவன் தான் விரும்பியவற்றையெல்லாம் அடைகின்றான் என்பதில் ஐயமில்லை. இதை கூறிவிட்டு நாரதர் சனத்குமாரரிடம் கூறுகிறார், சனத்குமாரரே, ராமாயணத்தின் பெருமையை பற்றி உங்களால் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிவிட்டேன். இனி தாங்கள் வேற ஏதேனும் கேட்க விரும்புகிறீர்களா என்று நாரதர் சனத்குமார பகவானை பார்த்து கேட்கின்றார். இது ஸ்ரீமத் ஸ்கந்த புராணே உத்தரகண்டே நாரத சனத்குமார சம்வாதே ராமாயண மகாத்மியே சைத்திரமாச பலான்னு கீர்த்தனம் நாம சதுர்த்தோத்யாயः. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.